கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலயன் சுவாமி கோவிலில் மார்கழி பெருந்திருவிழாவின் 5வது நாளான இன்று அதிகாலை கருட தரிசனத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். செய்தியாளர் தங்கலிங்கம் வழங்க கேட்கலாம். தங்கலிங்கம், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலயன் சுவாமி கோவிலில் மார்கழி பெருந்திருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக 10 நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவிழா நாட்களில் தினந்தோறும் சுவாமி அம்பாள் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனைகள், காலை மாலை வேளைகளில் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் சுவாமி திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. 5ஆம் திருவிழா நாளான இன்று கருட தரிசனம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. முன்னதாக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிகளுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. பின்பு ரிஷப வாகனத்தில் சுவாமியும், அன்ன வாகனத்தில் அம்பாளையும், கருட வாகனத்தில் விஷ்ணுவையும் பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து 4 ரத வீதிகளையும் சுற்றி உலா வந்து தானுமாலயன் சுவாமி கோவில் அருகே தெற்கு பக்கத்தில் வீற்றிருக்கும் வீர மார்த்தாண்ட விநாயகர் கோயில் முன்பு கிழக்கு திசையை நோக்கி சுவாமி வாகனங்கள் நிற்க கருடன் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கும் கருட தரிசனம் நடைபெற்றது. பின்பு சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பின்பு வீதி உலா வந்து பக்தர்களை அருள்பாலிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. இதில் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி தங்கலிங்கம்.